இந்த tutorial நம்ம பார்க்க போற டாபிக் important questions for OHS352 project report writing. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக்கும் கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. essential grammar and vocabulary. இதுல passive voice, reported speech, concord, then sign post words, இந்த மாதிரி ஒரு 4 சப் டாபிக்ஸ் இருக்கு. இந்த 4 சப் டாபிக்ஸையுமே ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி படிச்சு the first question கம்ப்ளீட்டாவே படிச்சிருங்க. Then one more question பார்த்தீங்கன்னா the technical writing versus general writing. ஸோ இதில் வந்து some guidelines மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக யூனிட் 1ல ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா statistical analysis, then report writing in STEM fields, then structure of project report and types of reports. இந்த 3 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த யூனிட்லயும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். இதுல லாஸ்ட் 2 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் 3 கொஸ்டினுமே படிச்சிட்டீங்கன்னா கான்ஃபிடென்டா போகலாம், ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு. தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா நீட் ஆஃப் த ஸ்டடி ஆர் ப்ராஜெக்ட் சிக்னிஃபிகன்ஸ் ரெலவன்ஸ், இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதையே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் சிலபஸ் கவர் பண்றதுக்காக நான் இன்னும் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். டிட்டர்மைனிங் த ஃபீசிபிலிட்டி, தென் தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த 3 கொஸ்டினும் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா யூனிட் 3ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், தென் டூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், தென் டேட்டா அனாலிசிஸ், தென் இன்டர்பிரிட்டேஷன். இப்படி ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்கேன். இந்த 4 டாபிக்ல ஃபர்ஸ்ட் 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷனும் டூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸும் இந்த 2 கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் நீங்க 4th யூனிட்ல அட்டன் பண்ணிடலாம். பார்ட் சியும் இந்த யூனிட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால சிலபஸ் கவர் பண்றதுக்காக நான் கூட 2 கொஸ்டின்ஸ் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதுல அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினாவது கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நீங்க ஒரு பிக் கொஸ்டின் யூனிட் 4ல அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா presenting a report orally techniques, இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் அவாய்டிங் டைப்போகிராபிக்கல் எரர்ஸ், தென் பிப்ளியோகிராஃபி இன் ரெக்யர்டு ஃபார்மேட். இந்த 3 கொஸ்டினும் படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூனிட் 5ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த சப்ஜெக்ட்ல பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் மாதிரி தான் உங்களை எழுத சொல்றதுக்கு கேட்பாங்க. இந்த 5 யூனிட்ல இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த டெக்னிக்ஸை அப்ளை பண்ணி எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு பார்ட் சில கொஸ்டின்ஸ் அமையும். அதனால கொடுத்துருக்கிற 3 கொஸ்டின்ஸை எல்லா யூனிட்லையும் நீங்க படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பா எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ தட் ஈஸியா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.